அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே. அன்பான சகோதரர்களே சகோதரிகளே, அல்ஹம்துலில்லாஹ், நம்ம ரப்பனா துஆ தொடரோட 9வது பகுதிக்கு வந்திருக்கோம். நம்ம ரப்பனா துஆவோட ஒவ்வொரு பதிவிலையும் துஆவை மட்டும் பார்க்காம அதோட அர்த்தம், பின்னணி அப்படின்னு எல்லாத்தையும் பார்த்துட்டு வரோம். காரணம் என்னென்னா, நம்ம அன்றாட வாழ்க்கையில் பல துஆக்களை தினமும் ஓதுறோம். ஆனால் அந்த துஆக்களோட அர்த்தம் என்ன, ஏன் அந்த துஆ அல்லாஹ் குர்ஆனில் கற்றுக் கொடுத்தான், எந்த சூழ்நிலையில் அந்த வார்த்தைகள் வந்தன, இதெல்லாம் தெரிந்து கொண்டு ஓதுறோமா? நம்ம அல்லாஹு தஆலா கிட்ட ஒரு துஆவை கேட்கும்போது அந்த துஆவோட அர்த்தத்தை புரிந்து அதன் ஆழத்தை உணர்ந்து ஓதும்போது தான் அது வெறும் வார்த்தைகளாக இருக்காது, அது இதயத்திலிருந்து வரும் வேண்டுதலாக மாறிவிடும். அதனால தான் நம்ம ரப்பனா துஆ தொடரில் ஒவ்வொரு துஆவோட பின்னணியும் அர்த்தத்தையும் அதில் உள்ள பாடங்களையும் அறிந்து கொண்டு வருகிறோம். இன்றைய பகுதியில் நம்ம பார்க்க போகும் ஆழமான துஆ குடும்பத்திற்காகவும் பிள்ளைகளுக்காகவும் நமது எதிர்கால சந்ததிகளுக்காகவும் கேட்கக்கூடிய மிகச்சிறந்த துஆக்களில் ஒன்றாகும். இன்று நம்ம பார்க்க போகும் ரப்பனா துஆ, ரப்பனா ஹப்லனா மின் அஜ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத்து அயுனின் வஜ்அல்னா லில் முத்தகீன இமாமா. இந்த துஆவினுடைய பொருள், எங்கள் இறைவனே, எங்கள் மனைவியார்களையும் எங்கள் சந்ததியினரையும் எங்கள் கண்களுக்கு குளிர்ச்சியாக ஆக்குவாயாக, மேலும் எங்களை இறையச்சம் உள்ளவர்களுக்கு முன்மாதிரியாக ஆக்குவாயாக. இந்த துஆ திரு குர்ஆனில் 25வது அத்தியாயமான அல் குர்ஆன் சூரத்துல் ஃபுர்கான் 74வது வசனத்தில் இடம்பெற்றுள்ளது. இந்த வசனத்திற்கு முன்பாக அல்லாஹு தாலா இபாதுர் ரஹ்மான் என்று அழைக்கப்படும் தனது உண்மையான நல்லடியார்களின் பண்புகளை கூறுகிறான். அவர்கள் எப்படி பேசுவார்கள், எப்படி நடப்பார்கள், எப்படி இரவில் தொழுவார்கள், எப்படி பாவங்களை விட்டு விலகுவார்கள் என்பதையெல்லாம் அல்லாஹு தாலா கூறிய பிறகு அவர்கள் செய்யும் துஆக்களில் ஒன்றாக இந்த துஆவை அல்லாஹு தாலா குறிப்பிடுகிறான். இந்த துஆவை யார் ஓதினார்கள்னா, இது ஒரு குறிப்பிட்ட நபர் ஓதிய துஆ அல்ல, மாறாக அல்லாஹு தாலாவுடைய நல்லடியார்களான இபாதுர் ரஹ்மான் அனைவரும் செய்யக்கூடிய துஆவாக திருக்குர்ஆனில் கற்றுத்தரப்பட்டுள்ளது. அதாவது ஒவ்வொரு முஸ்லீமும் தனது குடும்பத்திற்காக கேட்க வேண்டிய துஆ இதுதான். நம்ம குழந்தைகளுக்காக நிறைய துஆ செய்யக்கூடியவர்களாக இருக்கும். இந்த துஆ ஏன் ரொம்ப சிறப்புனா, இந்த துஆ நாம உருவாக்கிய துஆ அல்ல, இது ஒரு அறிஞர் எழுதிய துஆவும் அல்ல, இது ஒரு நல்ல மனிதர் சொன்ன வார்த்தைகளும் அல்ல. இந்த துஆவை நமக்கு கற்றுக் கொடுத்தது அல்லாஹு தஆலா, வானங்களையும் பூமியையும் படைத்த ரப்புல் ஆலமீன் தனது திருக்குர்ஆனில் பதிவு செய்து நமக்கு கற்றுக் கொடுத்த துஆ இது. ஒரு தாய் தனது குழந்தைக்கு எது நல்லது அப்படின்னு தெரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருப்பாங்க. ஒரு தந்தை தனது மகனுக்கு எது தேவை என்று அறிவார். அப்படி இருக்க நம்மை படைத்த அல்லாஹு தாலா நமக்கு எது சிறந்தது அப்படின்னு தெரியாதா? நிச்சயமாக தெரியும். அதனால தான் அல்லாஹு தாலா இந்த துஆவை திருக்குர்ஆனில் கற்று தந்திருக்கான். நம்முடைய பிள்ளைகளுக்கு உண்மையில் என்ன தேவை என்பதை அல்லாஹ் நம்மை விட நன்றாக அறிவான். அதனால தான் என் பிள்ளைக்கு பணம் கொடு என்று அல்லாஹ் கற்றுக் கொடுக்கவில்லை, என் பிள்ளைக்கு பதவி கொடு என்றும் கற்றுக் கொடுக்கவில்லை, மாறாக என் பிள்ளைகளை என் கண்களுக்கு குளிர்ச்சியாக ஆக்கு அப்படின்னு கற்றுக் கொடுத்துருக்கான். ஏன்னா அல்லாஹு தாலாவுக்கு தெரியும், ஒரு பிள்ளை தீனில் உறுதியாக இருந்தால் அவன் உலகத்திலும் வெற்றி பெற முடியும், மறுமையிலும் வெற்றி பெற முடியும். ஆனால் உலக வெற்றி மட்டும் இருந்துவிட்டு தீன் இல்லாமல் போய்விட்டால் அது உண்மையான வெற்றியாக இருக்காது. அதனால தான் இந்த துஆ சாதாரண துஆ அல்ல, அல்லாஹ்வை தேர்ந்தெடுத்து நமக்கு கற்றுக் கொடுத்த துஆ. அல்லாஹ் தாலாவை நமது நாவிற்கு வைத்து தந்த வேண்டுதல், அல்லாஹ்வை விரும்பும் வார்த்தைகளால் அமைந்த துஆ. அதனால தான் இந்த துஆவை வெறும் மனப்பாடமாக ஓதாமல் அதன் அர்த்தத்தை உணர்ந்து அதன் ஆழத்தை புரிந்து நம் பிள்ளைகளுக்கு மனமுருகி கேட்க வேண்டும். குர்ரத்து அயுன் அப்படின்னா கண்களுக்கு குளிர்ச்சி என்ற மொழிபெயர்ப்பு. ஆனால் அதற்கு இன்னும் ஆழமான அர்த்தம் இருக்கிறது. ஒரு தாய் தனது குழந்தையை நல்ல வழியில் பார்க்கும்போது ஏற்படும் மகிழ்ச்சி, ஒரு தந்தை தனது மகன் அல்லது மகள் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு வாழ்வதை பார்க்கும்போது ஏற்படும் சந்தோஷம், ஒரு கணவன் தனது மனைவி தீனில் உறுதியாக இருப்பதை பார்க்கும்போது கிடைக்கும் மனநிறைவு, ஒரு மனைவி தனது கணவர் தொழுகையிலும் நல்லொழுக்கத்திலும் முன்னிலையில் இருப்பதை பார்க்கும்போது ஏற்படும் நிம்மதி. நம்ம பிள்ளைகளுக்காக நிறைய யோசிக்கிறோம். நல்ல பள்ளி, நல்ல கல்லூரி, நல்ல வேலை, நல்ல வருமானம், இந்த எல்லா விஷயங்களும் நம்ம குழந்தைகளுக்கு நல்லபடியாக அமையணும்னு நம்ம ஆசைப்படுறோம். ஆனால் ஒரு விஷயத்தை சிந்தித்து பார்க்கக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும். நம் பிள்ளைகளுக்கு விட்டு செல்லக்கூடிய மிகப்பெரிய சொத்து பணமா, வீடா, நிலமா, நகையா? இல்லை, அல்லாஹு தாலாவை அறிந்த ஒரு இதயம்தான், தீனை புரிந்த ஒரு மனம்தான். ஏன்னா பணம் ஒரு நாள் குறையலாம், சொத்து ஒரு நாள் அழியலாம், ஆனால் சரியான தீன் கல்வி ஒருவரின் வாழ்க்கை முழுவதும் அவருடன் இருக்கும். நம்ம குழந்தைகளுக்கு நம்ம ஒரு நல்ல கல்வி, நிறைய சொத்து கொடுக்கும்போதே கூடவே சேர்த்து தீனையும் கொடுத்துடணும். அப்போ தான் அந்த கல்வியையும் சொத்தையும் எந்த முறையில் பயன்படுத்தணும்னு அவங்களுக்கு தெரியும். நல்ல முறையில் பயன்படுத்தி நல்லபடியாக வாழ்வாங்க.
நம்ம பிள்ளைங்களுக்கு அவங்களுடைய சிறு வயதிலேயே அல்லாஹு தாலாவை அறிமுகப்படுத்தி விட்டால், ஹலால் ஹராமை கற்றுக் கொடுத்து விட்டால், தொழுகையின் முக்கியத்துவத்தை புரிய வைத்து விட்டால், நல்லொழுக்கத்தை வளர்த்து விட்டால் அவங்க வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலும் தன்னை காத்துக்கொள்ளும் திறனை பெறுவாங்க. பெற்றோர்கள் அருகில் இல்லாத நேரத்திலும், ஆசிரியர்கள் கண்காணிக்காத நேரத்திலும், நண்பர்கள் தவறான வழிக்கு அழைக்கும் நேரத்திலும் என்னை அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற எண்ணம் அவங்கள பாதுகாக்கும். உதாரணத்துக்கு நம்ம வீட்டில் இருக்க சின்ன பிள்ளைங்களுக்கு நோன்பு வைக்க சொல்லி தருவோம். அந்த குழந்தைங்க நோன்பு வச்சுட்டு தனியாக இருக்கும்போது கூட ஒரு தண்ணி குடிக்கணும்னு நினைக்கிறது இல்லை. மாஷா அல்லா, மாஷா அல்லா, எல்லா குழந்தைகளும் அப்படி தான் இருக்காங்க. நம்ம சிறு வயதை சிந்தித்து பார்த்தோன்னாலும் கூட தெரியும், நம்ம எப்போவுமே தண்ணி குடிக்கணும், யாரும் இல்லாத டைம் சாப்பிட்டுக்கணும்னு நினைக்க மாட்டோம். அல்லாஹு தாலா நம்ம பார்க்குறான், நம்ம அம்மா அப்பா கட்டாயப்படுத்தினா கூட முடிந்த வரையும் நம்ம நோன்பை விட மாட்டோம். அதாவது நம்ம சின்ன வயசுலேருந்தே நம்ம அப்படி தான் பழகியிருக்கோம். நம்ம குழந்தைகளும் அப்படி தான் இருக்காங்க, நம்ம பார்க்கக்கூடியவர்களாக இருக்கோம். நம்ம குழந்தைகளுக்கு சிறு வயதில் நம்ம கற்றுக் கொடுக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் பசுமரத்தாணி போல் பதியும். அதனால் முடிந்த வரையில் அவங்களுக்கு தீனுடைய விஷயங்களையும் சிறு வயதிலே கற்றுக் கொடுக்கணும். ஒவ்வொரு கணமும் அல்லாஹு தாலா நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறான் அப்படிங்கிற எண்ணம் அவங்கக்கிட்ட இருக்கணும். அதுதான் தீன் கல்வியின் பலம். உலக கல்வியை விட தீன் கல்வி ரொம்ப முக்கியம்னு நம்ம சொல்ல வரல. ஆனால் உலக கல்விக்கு அடித்தளமாக தீன் கல்வி இருக்க வேண்டும் அப்படின்னு தான் சொல்கிறோம். அடித்தளம் உறுதியாக இருந்தால் கட்டிடம் உறுதியாக இருக்கும் தானே. அதுபோல் தீன் உறுதியாக இருந்தால் உலக வாழ்க்கையும் அழகாக அமையும். நாம் நம் பிள்ளைகளை மருத்துவராக, பொறியாளராக, ஆசிரியராக அல்லது தொழிலதிபராக உருவாக்கலாம். ஆனால் அதற்கு முன்பாக இரையச்சம் உள்ள குழந்தைகளாக இருக்க முயற்சி செய்ய வேண்டும். ஏனென்றால் நல்ல முஸ்லீமாக இருந்தால் அவர் எந்த துறைக்கு போனாலும் அல்லாஹு தாலாவுடைய பயத்துடனும் நேர்மையுடனும் பொறுப்புடனும் வாழ்வாங்க. ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, பெண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, தீன் கல்வி அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பான கவசமாக இருக்கும். பெற்றோர்கள் அருகில் இல்லாத போதும் அவர்களை காக்கும். சமூகம் மாறினாலும் அவர்களை நிலைநிறுத்தும். சோதனைகள் வந்தாலும் அவர்களை வழிநடத்தும். அதனால தான் இந்த துஆவில் நாம் வெறும் நல்ல பிள்ளைகள் மட்டும் கேட்கல, நமது கண்களுக்கு குளிர்ச்சியாக இருக்கும் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு வாழும் பிள்ளைகளை கேட்கிறோம். அப்படிப்பட்ட சந்ததியினரை உருவாக்குவதற்கு துஆ செய்வதோடு மட்டுமல்லாமல் அவர்களுக்கு தீன் கல்வியை கற்றுக் கொடுப்பதிலும் நம்ம முயற்சி செய்ய வேண்டும். இதுவே குர்ரத்து ஆயுன், அதாவது வெறும் உலக வெற்றி அல்ல, அல்லாஹு தஆலாவுடைய திருப்தி பெற்ற வாழ்க்கையை குடும்பத்தில் காண்பதுதான் உண்மையான கண்குளிர்ச்சி. அடுத்ததா வஜ்அல்னா லில் முத்தகீன இமாமா, இரையச்சம் உள்ளவர்களுக்கு எங்களை முன்மாதிரியாக ஆக்குவாயாக. இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, அல்லாஹு தாலா நல்லடியார்கள் தங்களுக்கு மட்டும் நேர்வழி போதும் அப்படின்னு நினைக்கல, மற்றவர்களுக்கும் வழிகாட்டும் மனிதர்களாக இருக்க வேண்டும் அப்படின்னு விரும்பினாங்க. நம்ம செய்யும் நற்செயல்களை பார்த்து மற்றவர்களும் நல்ல வழியில் செல்ல வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவர்களாக இருந்தாங்க. இந்த துஆ நம்மளுக்கு நிறைய பாடங்களை கற்றுத்தருது. முதல் பாடம், குடும்ப நலனுக்காக துஆ செய்ய வேண்டும். அடுத்து, பிள்ளைகளின் தீன் மற்றும் நற்குணத்திற்காக அதிகம் துஆ செய்ய வேண்டும். அடுத்ததாக, நாம் நல்லவர்களாக இருப்பதோடு மற்றவர்களுக்கும் முன்மாதிரியாக வாழ வேண்டும். நான்காவதா, ஒரு முஸ்லிமின் இலக்கு உலக வெற்றி மட்டுமல்ல, மறுமை வெற்றியும் ஆகும். இந்த துஆவை நம்ம எப்பெல்லாம் கேட்கலாம்னா, அல்லாஹு தாலா கிட்ட 5 நேர தொழுகைக்கு பிறகு, தஹஜத் நேரத்தில், சுஜூதப்போ, குடும்பத்திற்காக துஆ செய்யும் போதும், குழந்தைகளுக்காக துஆ செய்யும் போதும், கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் துஆ செய்யும் போதும், எந்த நேரத்துலையும் இந்த துஆவை நம்ம ஓதக்கூடியவர்களாக இருக்கலாம். அன்பானவர்களே, ஒரு நல்ல குடும்பம் அப்படின்னா பெரிய வீடு, அதிக பணம், உயர்ந்த பதவி ஆகியவற்றால் உருவாகாது. அல்லாஹு தாலாவை நினைக்கும் இதயங்களால் தான் உருவாகும். அதனால தான் அல்லாஹுவின் அடியார்கள் குடும்பத்திற்காக கற்றுத்தந்த இந்த துஆவை நம்ம அடிக்கடி ஓதக்கூடியவர்களாக இருக்கணும். நம்முடைய வாழ்க்கை துணை, பிள்ளைகள் அனைவரும் அல்லாஹ்வின் திருப்தியை பெற்று வாழக்கூடியவர்களாக ஆக வேண்டும் என்று இந்த துஆவை மனமுறை கேட்போம். அல்லாஹு தாலா நம் குடும்பங்களை குர்ரத்து அயூன் ஆக மாற்றி நம்மை இரையச்சமுள்ளவர்களுக்கு முன்மாதிரியாக ஆக்குவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.